பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாள்ல ஆமேன், இன்றைக்கு பிரயாணம் பண்ணுகிற, ஊருக்கு போகிற, ஆமேன், வேலைக்கு போகிற, ஆமேன், குடும்பத்தை பார்க்க போகிற, தாய் தகப்பனை பார்க்க போகிற எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாள்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி ஆமேன், இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆமேன் வேலை செய்து வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறவர்கள், ஆமேன், இன்றைக்கு ஓவர் டைம் செய்து ஆமேன் வீட்டுக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆமேன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஆமேன் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமேன், என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவன் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னோடு கூட அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்து இருந்தார். பிரியமானவர்கள், இந்த உலக பிரகாரமாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக தேவன் படைத்திருக்கிறார். இந்த படைப்பிலே நீங்கள் யாரெல்லாம் ஓய்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று தேவன் சொல்லுகிறார். 6 நாள் நீங்கள் இரவும் பகலும் வேலை செய்து உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படலாம். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் பேங்க் பேலன்ஸை நீங்கள் சேகரித்துக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தை சேகரித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நாளிலே தேவனே ஓய்ந்திருந்தாராம். பிரியமானவர்களை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே 6 நாள் உலகத்தையே உண்டாக்கினார். ஆமீன். இந்த நாளிலே ஆமீன் தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாளிலே நீங்கள் யாரெல்லாம் வீட்டிலே ஓய்ந்திருந்து ஜெபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஓய்ந்திருந்து தேவனை நீங்கள் தொழுது கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவனை ஆமேன் இந்த நாளில் ஆராதித்திருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமேன். 6 நாள் தேவன் உங்களை வேலை செய்ய சொல்லுகிறார். 7வது நாளோ நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் நன்மை செய்வாராக. ஏன் தேவன் நம்மளை ஓய்ந்திருக்க சொல்லுகிறார்? ஆமேன், ஒரு இன்ஜின், ஒரு மோட்டார், ஒரு கார், ஒரு பைக்கு தொடர்ச்சியாய் ஓடும் பொழுது ஆயில் மாற்ற வேண்டியதா இருக்கிறது, பிரேக் மாற்ற வேண்டியதா இருக்கிறது, ஆமேன், கியர் அடிக்க வேண்டியதா இருக்கிறது, கிரீஸ் அடிக்க வேண்டியதா இருக்கிறது, டயர் டியூப் பழுதாகும் பொழுது மாற்ற வேண்டியதா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாள் இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஆமேன் அவர் ஓய்ந்திருந்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நீங்கள் 6 நாள் வேலை செய்து நீங்க 7வது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில், இந்த பரிசுத்த நாளில் நீங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய மூளைக்கு ஒரு ஆமேன் சமாதானம், உங்களுடைய இதயத்துக்கு ஒரு சமாதானம், உங்களுடைய உறுப்புகளுக்கு ஒரு சமாதானம், உங்களுடைய கை கால்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுடைய கண்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படிதான் ஆமேன் அவர் இந்த நாளை உங்களுக்காக எனக்காக தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை ஆராதித்த அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆராதிக்க முடியாமல் நீங்கள் பிரயாணப்பட்டு ஆமேன் ஓட்டையும் பார்த்து வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களை வருகிற நாட்களிலே தேவன் இளைப்பாற செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளை ஆமேன் ஆசரிக்கிற ஆமேன் தொழுது கொள்ளுகிற நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6 நாள் அவர் எல்லா வேலைகளையும் செய்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். பிரியமானவர்களே, எதற்காக ஓய்ந்திருந்தார்? ஆமீன், சரீரத்திற்கு, குடும்பத்திற்கு, உங்களுடைய அவயங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆமீன் ரெஸ்ட் கொடுக்கும்படியாகத்தான். பிரியமானவர்களே, வாகனத்திற்கு ஆயில், செயின் பாக்கெட், இன்ஜின், டயர், டியூப், வால்வு எல்லாம் மாற்றுகிறதை போல உங்களுடைய சரீரங்களுக்கு எல்லாவற்றையும் ஆமீன் இளைப்பாறும் பொழுது ஆட்டம்பட்டிக்கு அதுவாகவே மாறிக்கொள்ளும். பிரியமானவர்களே, அதனாலதான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை ஓய்ந்திருந்தார். அப்பொழுது நீங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம், உங்கள் சரீரத்தில் பெரிய மாற்றம், உங்கள் குடும்பத்தில பெரிய மாற்றங்களை செய்து உங்களை இன்னும் வாழ வைப்பார், உயர வைப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.